إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ومن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. وقال النبي صلى الله عليه وسلم تحشرون كما تموتون كما تحيون أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய பள்ளியினுடைய சங்கைக்குரிய இமாமும் மிக சிறந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரருமான டாக்டர் ஜலீல் அஹமது உஸ்மானி ஹதரத் பெருந்தகை அவர்களே, சங்கைக்குரிய பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, அல்லாஹுடைய தீனை கேட்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இறை நெருக்கத்தை பெறுவதற்குமாக இந்த விஷயங்களை கேட்பதற்கு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்திருந்தான். அவன் பொருந்தி கொண்ட ஒரு நல்ல அமலா அல்லாஹ் இதை ஆக்கி அருள்வானா. நம்முடைய ஆகிரத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான செயலாக அல்லாஹ் இதை ஆக்கி அருள்வானா. சங்கைக்குரியவர்களே, ஹதரத் அவர்கள் தௌபாவை பற்றி மக்ஃபிரத்தை பற்றி ஏனென்று சொன்னால் இது மன்னிப்பினுடைய அந்த ஒரு 2வது பத்தாகம் அமைந்திருக்கிற காரணத்தினால் அது தொடர்பான செய்திகளை சொன்னார். இந்த மாதத்திற்கே ஷஹ்ரு தௌபா, தௌபாவுடைய மாதம் என்று பெயர். மன்னிப்பை பெறுகின்ற மாதம். ரமலானுடைய லட்சியமே தௌபாவை பெறுவதுதான். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில ஏறும் பொழுது ஆமீன் சொன்னாங்கன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் மன் அதரக ரமலான ஃபலம் யுஃபர்லா. ரமலானை ஒரு மனிதர் பெற்றுக்கொண்டு மன்னிப்பை பெறவில்லை என்று சொன்னால் அவர் நாசம் என்று சொன்னார். அப்படியானால் ரமலானுடைய நோக்கமே மன்னிப்பை பெறுவதுதான். ஒரு ரமலான் வந்து எல்லாமே கிடைச்சிச்சு நமக்கு, ரமலான்ல மற்ற எல்லாம் வெளிரங்கமான கிடைச்சிச்சு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு மட்டும் கிடைக்கலன்னா ரமலான் நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால புனிதமான இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பை பெறுவதற்கு காரணமாக வேண்டும். மன்னிப்புங்கிறது இருக்குதே, ஏதோ பாவம் செய்தவங்க மட்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாரும் மன்னிப்பை கேட்கணும். வாழ்க்கையினுடைய ஆக உயர்ந்த தர்ஜாவில் உள்ள நபிமார்கள் ஆனாலும் சரி, ஆக கீழ்நிலையில் உள்ளவர்கள் ஆனாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும் என்பது அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அஃபலுல் மனாசில், நீங்க ஸ்தானத்தினுடைய முதல் ஸ்தானத்தில் இருந்தாலும், அதனால்தான் நபிமான்களை பார்த்து அல்லாஹ் உத்தரவிட்டான், இதாஜா நஸ்ருல்லாஹி வருதல்லி அவஸ்தக்ஃபிருஹு, நாயகமே இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள். அப்படியானால் ஆக உயர்ந்த நிலையில் உள்ளவர்களும் சரி, சாதாரணமானவர்களும் சரி, மன்னிப்புங்கிறது இருக்குது அல்லாஹ்விடத்திலே தேடுவதற்கு எந்த தர்ஜாவில் இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் மன்னிப்பை தேடணும் என்பது மார்க்கம் சொல்கிறார். இந்த ரமலான் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் நாம் செய்துவிட்ட எல்லா விதமான குறைகளை விட்டு, பாவங்களை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை தாண்டி அடுத்த தர்ஜாவிற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்மை ஆக்கினால்தான் ரமலான் ரமலானுடைய பயன்பாடு. அல்லாஹு தஆலா அத்தகைய ஒரு ரமலானாக இதை ஆக்கி அருள் புரிவானாக. ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் நிரப்பமாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. சங்கையான லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளும் உயர்ந்த நசீபை தந்தருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆசை வெற்றி பெறணும். யாராவது நான் வாழ்க்கையில தோத்து போகணும்னு நினைக்கிறாங்களா? நான் வாழ்க்கையில தோத்து போயிடணும்,
அப்படின்னு தோத்து போறவன் கூட நினைக்க மாட்டான். எல்லாருக்கும் ஆசை வாழ்க்கையில வெற்றி பெறணும். ஆனால் உண்மையான வெற்றிங்கிறது என்ன? பரீட்சை எழுதும் பொழுது இதுல வெற்றி வருது, அதுதான் அந்த நேரத்துல நோக்கம். வேலை தேடும் பொழுது வேலை கிடைக்கணும், அதுதான் நோக்கம். வெளிநாட்டுக்கு முயற்சி, வெளிநாட்டுக்கு போயிடணும், அதுதான் நோக்கம். அங்க போன பிறகு ஒரு உயர்ந்த ஜாப் கிடைக்கணும், அது நோக்கம். ஒவ்வொரு நிலையில வெற்றிக்கான ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு சின்ன 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 அளவில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான வெற்றி, நிலையான வெற்றி, நம்முடைய நீண்ட இலக்கினுடைய முடிவான வெற்றி. ஒரு நீண்ட இலக்கு வச்சிருக்கிறோம், அந்த இலக்கினுடைய உலகத்துல ஆரம்பத்துல சின்ன சின்ன வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரம் நல்லபடியா நடக்கணுமா, அதுக்கு விளம்பரம் செய்யணும், கஸ்டமர்களை பிடிக்கணும், என்னென்ன முயற்சி பண்ணணும் என்பதெல்லாம் இருக்கும். ஆனால் மகத்தான நிலையான உண்மையான வெற்றிங்கிறது எது? நானும் நீங்களும் சொல்றதை விட அல்லாஹ் சொல்றான். உண்மையான வெற்றி எது? அந்த வெற்றி கிடைத்தால்தான் வெற்றி. மற்ற எல்லாம் நீங்க உலகத்துல சொகுசான வாழ்க்கை, ஆசைப்படக்கூடிய இன்பகரமான வாழ்க்கை, அது அழகானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, ஆட்சி அதிகாரமானாலும் சரி, வாழ்க்கையில என்னென்ன உலகத்துல வெளிப்படையாக உயர்வா கருதப்படுகிறதோ எது இருந்தாலும் இந்த வெற்றி மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நீங்க வெற்றி பெறல, நல்லா கஷ்டப்பட்டீங்க. அது என்ன வெற்றி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வஉத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவர்தான் உண்மையில் மகத்தான வெற்றி பெற்றார். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அந்த வெற்றியை நமக்கு நசீபாக்கி அதனுடைய பலன், அதனுடைய பயன், அதனுடைய உண்மையான நிலை என்பது இப்ப தெரியாது, அதெல்லாம் பின்னாலதான் தெரியும். அங்க போகும் பொழுது இந்த உலக வாழ்க்கை நமக்கு எப்படி தெரியும்னு சொன்னா, கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா. ஆகிரத்தினுடைய நிலையான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உலகத்துல நாம வாழ்ந்த வாழ்க்கை ஏதோ கொஞ்சம் உள்ள வாழ்க்கை மாதிரி தெரியும். ஒரு சின்ன பகல், கொஞ்ச நேரம் ஒரு வாழ்க்கை. நமக்கு இப்போ ஒரு பருவத்துல இருக்கிறோம்னு வைங்க, சின்ன பிள்ளையா தவிழ்ந்தவன் யாவும் இருக்கா? சின்ன பிள்ளையா தவிழ்ந்து ஒரே அழுதுகிட்டு அப்படிலாம் இருந்தவன் அது நமக்கு யாபகம் இருக்கா? அதை நினைச்சு பார்க்க கூட முடியல. அது மாதிரி ஆகிரத்தோடு ஒப்பிடும் பொழுது உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கையினுடைய அளவு இருக்கிறதே, அது ரொம்ப சின்னதா தெரியுங்கிறத குர்ஆன் சொல்லு. ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஆகிரத்தினுடைய அந்த வாழ்க்கைக்கும் உலக நிலைக்கு உள்ள ஒரு சின்ன உதாரணம் சொல்லும் பொழுது, பிறக்கும் பொழுது பாங்கு சொல்றாங்க. வலது காதல பாங்கும், இடது காதல காமத்துன்னு சொல்றாங்க. காமத்து சொல்லியாச்சுன்னா அடுத்த உடனே தொழு வைக்கணும். காமத்து சொல்லியாச்சுன்னா காமத்துக்கும் இமாமத்துக்கும் இடையில ரொம்ப தாமதமான ரெண்டாவது காமத்து சொல்லணும். அதனால காமத்து சொல்லப்பட்டாச்சு, பாங்கு சொல்லப்பட்டாச்சு, ஒரே ஒரு வேலைதான் தொழுகைதான். தொழு வைக்கிற வேலை மட்டும்தான். யாருக்கு தொழு வைக்கிறதுங்க? நமக்கு. தொழு வைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. அந்த இகாமத்திற்கும் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளவோ அதுதான் உலக வாழ்க்கைங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சாதாரணமான விஷயம் அல்ல. ஆழ்ந்து தெளிந்த ஞானம் உள்ள பெருமக்கள் அவர்கள், குறுகிய பார்வை கொண்டவர்கள் அல்ல. விசாலமான யதார்த்தமான மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தெரிந்த பார்வை உள்ளவர்கள். எப்படியோ கழிச்சிட்டு போயிடக்கூடாது உலகத்துல. வந்தமா இருந்தமா, சாப்பிட்டமா இருந்தமா, தூங்கணுமா, போனோமா, வேலையை பார்த்தோமா, அன்றாட பழக்கப்பட்டு செய்யப்பட்ட வேலைகளை மாத்திரம் அப்படியே செய்துட்டு காலத்தை கழிச்சிடக்கூடாது. நாம் அந்த நன்மக்கள், அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னது, நன்மக்கள் வாழ்ந்து காட்டிய அந்த பார்வை நமக்கு வந்தால்தான் உண்மையான வெற்றியை நம்ம பெறும். இது நானும் நீங்களும் சொல்ற வார்த்தை அல்ல. உண்மையான வெற்றிங்கிறது ரப்பு சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான்னு சொன்னா அது விஷயத்துல ஒரு கவனம் நமக்கு வேணுமா இல்லையாங்க? அதுக்கு ரப்பல்லவா சொல்லுகிறான், நம்மை படைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் தான் வெற்றி பெற்றான். நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட வேண்டும், சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட வேண்டும். சொர்க்கத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சா தான் உண்மையான வெற்றி. அதுக்கு முன்னால் அல்லாஹ் ரெண்டு விஷயத்த சொல்றான். அந்த வெற்றியை பத்தி சொல்றதுக்கு முன்னால ரெண்டு விஷயத்த சொல்றான். முதலாவது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்,
உலகத்துல வந்த யாரா இருந்தாலும் மரணத்தை சுகித்தே தீரவே. இந்த உலகத்துல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. மௌத்து உண்டுங்கிறதுல உலகத்துல இல்ல, அது யோசிக்கணும், மௌத்து உண்டுமா இல்லையான்னு யோசிக்கணும். மௌத்தை வென்றவன் நான் அப்படின்னு சொன்னவன் போயிட்டான். நான் மரணத்தை வென்றவன் அப்படின்னு சொன்ன ஆட்களும் மரணம் வரத்தான் செய்துச்சு. அடிக்கடி சொல்றதுதான், 150 வயது வரை நான் வாழ்வேன், எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்குது, எதையும் கண்டு நான் கலங்க மாட்டேன், எதிலையும் நான் மனதால் சோர்ந்து விட மாட்டேன், அதனால நான் 150 வயது வரை வாழ்வேன்னு தமிழ்நாட்டுல தமிழ்வாணன் ஒரு ஆள் சபதம் பண்ணார். 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படின்னு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இன்னைக்கும் கிடைக்குது. 100 வயசு வாழணுமா, அதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு ஒரு புஸ்தகம் வேற எழுதியிருக்கிறார். ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பது எப்படி அப்படி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படின்னு புஸ்தகம் எழுதினாலு, ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பது எப்படின்னு புஸ்தகம் எழுதினாலு, எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்குது, எதையும் கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன், தளர்ந்து விட மாட்டேன், எதையும் எதிர்கொள்வதற்குண்டான ஒரு வலிமையான நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, அதனால நான் 150 வயது வரை வாழ்வேன்னு சொன்னாரு. 51வது வயசுல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். 51வது வயசுல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். பெருமக்களே, அதனால நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சொன்னாலும் சொன்னாவிட்டாலும் சரி, மரணம்ங்கிறது ஒண்ணு நம்ம முன்னால இருக்குது. உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அப்படி உலகத்துல இந்த பூமியின் மேற்பரப்பில் யாராவது ஜீவிப்பதற்குண்டான ஒரு தகுதிங்கிறது அல்லாஹ் வச்சிருந்தா, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த உன்னதமான நூறானியத்தை அல்லாஹ் உலகத்துல வச்சிருப்பான். வலவ் கான ஃபித் துன்யா பகாஉல் லிசாகினி லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முகல்லதா வமா அஹது யன்ஜூ மினல் மௌதி சாலிமா வஸஹமுல் மனாயா கத் அஸாப முஹம்மதா. இந்த பூமியின் மேற்பரப்பில் யாராவது நிலையாக வாழ்வதற்குண்டான தகுதியும் அருகதையும் பொருத்தமும் இருக்கும் என்று இருக்குமானால் அதற்கு முழு தகுதியும் முதல் தகுதியும் பெற்றவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் வஸஹமுல் மனாயா கத் அஸாப முஹம்மதா, மரணத்தினுடைய அந்த பிடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டது என்று பார்க்க. அதனால யாராக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தரணும், அது வேற விஷயம். அதை ரப்பிட்ட கேட்கணும். யாரெல்லாம் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்துறே, கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாத்துறே, உன்னை மறந்த நிலையில் ஒரு மரணம் வருவதை விட்டு என்னை பாதுகாத்துறே. பல மரணங்களை விட்டு ரசூல் பாதுகாப்பு தேடி இருக்கிறார். அதை விட்டு பாதுகாப்பு தேடணுங்கிறது வேற. எப்பொழுது வரும், எப்படி வரும், எங்கே வரும் ஒண்ணும் தெரியாது. எந்த இடத்தில் மரணம் வரும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். எங்கே வரும்? உலகத்துல பெரிய 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 ஆராய்ச்சியாளர்கள் யாராலும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எப்ப வரும், எந்த இடத்துல வரும் தெரியாது. அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். மதீனா முனவ்வராவுல ஒரு ஆள் வஃபாத் ஆகிறதுங்கிறது பெரிய பாக்கியம்தான். ஒரு பெரிய வரலாற்றை எல்லாம் அப்துல்ஃபிகார் சாஹிப் அவர்கள், பாகிஸ்தானுடைய பிரபலமான முஃப்தி, எழுதுறாங்க. ஒரு ஆளா கிட்டத்தட்ட 50 வருஷ காலம் மதீனாவில தங்கி இருந்தாலாம். இங்கதான் மௌத்தாகணும்னு ஆசைப்பட்டு நிர்பந்தமான ஒரு அவசர வேலை, அவர் ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. பாகிஸ்தானுக்கு ரொம்ப நிர்பந்தம். சில விதமான சொத்து பகிர்வில் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது. அதனால அவர் போய் சாட்சியா இருந்து போட வேண்டியதுங்கிறதுனால ஊருக்கு போனார். போன இடத்துல முத்தாயிட்டார். யாருக்கு தெரியும் எங்கங்கிறது? ஒரு புத்திசாலி யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், மன் அக்கிய சுன்னாஸ், புத்திசாலி யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்தில் கேட்கப்பட்டது. புத்திசாலி யார் என்று சொன்னால் அக்ஸருஹும் திக்ருல் மௌத், மௌத்தை பற்றி உண்டான யோசனை யாருக்கு அதிகமா இருக்குது. மௌத்தை யோசிக்கிறதுனால மௌத்து வரப்போறதும் இல்லை, யோசிக்காம இருக்கிறதுனால வராம இருக்க போறதும் இல்லை. சில பேர் சந்துக்கு பக்கத்துல உட்காரவே பயம், அதை பார்த்தாலே பயம், மௌத்தை பத்தி பேசினாலே பயம். அசத்து நல்ல விஷயத்த பேசுங்க, இதை போய் பேசிட்டு இருக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பேசினா வரணுங்கிறது இல்லை, பேசாட்டா வராம இருக்கணுங்கிறது கிடையாது.
ஒரு புத்திசாலி யார் என்று சொன்னால் மரணத்தை பற்றி யோசிப்பான். அக்ஸிரு திக்ரஹாதிமில்லல்லாஹ், மனிதனுடைய ஆசைகள், கற்பனைகள், எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் முறித்து போடக்கூடிய மரணத்தை பற்றி நீங்கள் அதிகம் சிந்தியுங்கள்னு சொன்னாங்க சரதாஸ். மரணத்தை யோசிக்கிறவன் தான் புத்திசாலி என்று சொல்றான். புத்திசாலி ஒரு மரணத்தை பற்றி அதிகமா நீங்கள் யோசியுங்கள் என்றும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, எங்க இருந்தாலும் சரி, ஐனமா தக்கூனும் யுத்ரிக்குமுல் மௌத், பெரிய கோட்டையை கட்டி உள்ள உட்கார்ந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மருந்துல் மௌத்துல இருக்கும் பொழுது ஒரு ஆள் உள்ள வந்தாங்களாம். யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, அவர் வர்றதுக்கு அனுமதி கேட்காத ஆளுன்னு சொன்னாங்க. அவர் யார்ட்டையும் அனுமதி கேட்க மாட்டார். அவர் வர்றதுக்கு யார்ட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. சேட்டாங்களாம், ஜெயித்த சாயிரன் நம் கபிலா, சந்திக்க வந்திருக்கிறீங்களா அல்லது ரூ கணக்கு வந்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. மலக்குல் மௌத்திட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜீத்த சாயிரன் நம் கபிலா, சும்மா சந்திக்க வந்தீங்களா அல்லது ரூ கணக்கு வந்தீங்களா? அவங்க நபிமார்களோடு தொடர்புல இருப்பாங்க. மலக்குமார்கள் பூரா எல்லா மலக்குமார்களும். அதனாலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மந்திரி சபையில பிரபலமான ஒரு மந்திரி இருந்தார். பிரபலமான ஒரு மந்திரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே ஒரு மந்திரியா இருந்தார். அவங்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயும் மந்திரியா இருந்தார். அந்த நேரத்துல மந்திரியா இருக்கும் பொழுது சபைக்கு ஒரு ஆள் வர்றாங்க. இவரை முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க. இவரை முறைச்சு பாக்குறாங்க. பார்வையை பார்த்து பயந்துட்டார் மந்திரி. பார்வையினுடைய நிலையை பார்த்து பயந்துட்டார். அப்ப அவங்க கேட்டாங்க, யார் அப்படின்னு. இவர் தான் மலக்குல் மௌத்னாங்க. சுலைமான் சொன்னாங்களா, இவர் தான் மலக்குல் மௌத். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா இஸ்ராயல் தாப்பா சொல்றாங்க. அவங்க மலக்குல் மௌத்னு சொன்னாங்களா. இப்படி பார்வை பார்க்கிற எனக்கு பயமா இருக்கு. அதனால அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஆற்றலை கொண்டு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், அதற்கு உத்தரவிடுங்கள். என்னை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல தொலைதூரமான பகுதியில என்னை கொண்டு விடுறதுக்கு நீங்க உத்தரவிடுங்கன்னு சொல்லி சுலைமான் இஸ்லாம்கிட்ட கேட்டாங்க. நெருக்கமான மந்திரி ரொம்ப விரும்பி கேட்கிறாரு. பார்த்து மனுஷன் மிரண்டு போய் இருக்கிறாரு. சரின்னு சொல்லி காத்துக்கு அவங்க சொன்னாங்களா, இவரை கொண்டு போய் கொண்டு விடு. இந்தியாவில தான் கொண்டு விட்டுச்சான். அந்த வரலாற்றுல வருது, இந்தியாவில தான் கொண்டு விடப்பட்டார். அதுக்கு அடுத்த நாள் மலக்குல் மௌத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபைக்கு வந்தாங்களாம். ஏங்க சும்மா இருக்கிற அளவை ஏன் முறைச்சு பாத்தீங்களாம என்னன்னு கேட்டாங்க. முறைச்சு பாத்தீங்களாமா என்ன விஷயம்? இல்ல இல்ல, நான் காலை நேரத்துல உங்கள்கிட்ட வந்தேன். ஆனால் புகருடைய சமயத்துல அவருடைய ரூஹை கைப்பற்றணும்னு எனக்கு உத்தரவு. இந்த மனுஷன் நிக்கிறாரு. இந்தியாவில ஒரு ரூஹ வாங்கணும். இந்தியாவை இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்து ரூஹ வாங்கணும். ஆனா இவர் இங்க நிக்கிறார். இவர் இப்ப எமன்ல நிக்கிறார். எப்படி இவருடைய அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். அப்புறம் என்னங்க நடந்துச்சு? சரி, நமக்கு உத்தரவு வாங்குறதுக்கு அந்த இடத்துக்கு போனா அங்க நிக்கிறாரு. மவுத் அங்க கொண்டு போயிருக்கு. அதனால உண்மையானவர்களே, நாம மறக்க கூடாது. இல்ல அதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலம் கிடக்குது சத்து. மௌத்தை யோசிங்கன்னா யாருடைய மௌத்தையும் அல்ல, நம்முடைய மரணத்தை. மௌத்தை யோசிங்கன்னா அவர் போயிட்டார், அந்த மௌத்தையும். சில பேர் போறது நல்லது, துன்யா விட்டும். சில பம்பர்கள்லாம் போறது நல்லது. அவங்கள அல்ல, நாம் நம்முடைய நிலை. இதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூன். கபர்களுக்கு ஜனாசாவை நீங்கள் சுமந்து சென்றால் விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு நாள் இவ்வாறு நீங்களும் சுமக்கப்படுவீர்கள். ஒரு நாள் இவ்வாறு நீங்கள் சுமக்கப்படுவீர்கள் என்று யோசியுங்கள் என்று சொல்வார். மரணத்தை யோசிக்கிறதுன்னா நம்முடைய மரணம். நீண்ட ஹயாத்தை கேட்கணும், அதுல மாற்று கருத்தை இல்லை. அதுதான் சிறந்த வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திருக்க. நீண்ட ஹயாத்தையும் கேட்கணும், நல்ல மௌத்தையும் கேட்கணும். மௌத்தாகிறத நினைக்கிறதுங்கிறது மாத்திரம் அல்ல, நல்ல மௌத்தை தாரது, பாக்கியமான மரணத்தை தாரது, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய மரணத்தை தாரது, உன்னுடைய நினைவில் நான் தோய்ந்திருக்கக்கூடிய நிலையில் உன்னை சந்திக்கும் மரணத்தை தாரது, எந்த விதமான பயம் இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய அந்த மௌத்தை தான் கேட்கணும். அல்லாஹ் தஆலா வெற்றிக்கு முன்னால் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்ற, அது அடிப்படையானது. துன்யால பிறந்த யாராக இருந்தாலும்
நிச்சயமாக குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். குர்ஆன் எல்லாம் துன்யா விட்டு போயிடுச்சு. அதனால அதை நாம் யோசிக்க வேண்டும். அதே நேரத்துல துன்யா விட்டு போகும் பொழுது அல்லாஹ் நல்ல மரணத்தை, பாக்கியமான மரணத்தை, அது எப்ப கிடைக்கும் சொன்னா எப்பவுமே நல்ல அமல்களை இருந்துகிட்டு இருந்தா தான் அந்த நசீபு கிடைக்கும். காலமெல்லாம் வேற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, மௌத்து நேரத்தை அந்த வார்த்தையை சொல்லுவார், அந்த நேரத்துல சொல்லுவார் துஹ்ஷரூன கமா தமூத்தூன். எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள், அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹஸரத் ரொம்ப சீதேவியான ஆளு, நான் சொல்றது ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. அவற்றை எல்லாம் நல்ல குணமும் இருந்துச்சு, ஆனா சினிமா கூட சினிமா பார்ப்பாரு. எல்லாம் நல்ல விஷயம் இருந்துச்சு, சினிமா பாக்குற ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட அது பார்க்க மாட்டார். வாரம் தவறுனாலும் சினிமாவுக்கு போற மாதிரி எனக்கு போறது, அப்படி ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில் அவருக்கு நம்ம பெரிய ஹஸரத் லெவல்ல வரலாம், இன்னும் கூட இந்த பழக்கம் ஓய மாட்டேங்குது, என்ன அளவு செய்யான்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு பெரிய ஆள்கிட்ட யோசனை கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், எந்த இடத்துல இறந்தீங்களோ எப்படி இறந்தீங்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீங்க, ஒருவேளை அங்க வச்சு இறந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதோட எனக்கு நின்றுச்சுன்னு சொன்னாங்க. அதோட பார்த்து ஆஹா அங்க வச்சு போயிட்டா, இந்த அசரத்து பெரிய அசரத்து அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, இந்த மனுஷன் சினிமா கூட போய் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது, நாம எழுப்பப்படும் பொழுது அந்த இடத்துல இருந்து எழுப்பப்படக்கூடாது என்பதற்காக அந்த பழக்கத்தை விட்டேன்னு சொன்னாங்க. துஹ்ஷரூன கமா தமூத்தூன், எப்படி மரணிக்கிறீர்களோ, எந்த இடத்தில் மரணிக்கிறீர்களோ, எந்த நிலையில் மரணிக்கிறீர்களோ அவ்வாறுதான் எழுப்பப்படுகிறீர்கள். தமூத்தூன கமா தஹ்யவுன, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணம் வரும். சொன்னாங்க, எப்படி வாழ்கிறீர்களோ, எப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைவான் இருக்கிறதோ, எதுல உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மை போய்கொண்டிருக்கிறதோ அப்படித்தான் மரணம். அபூ ஸுர்அத்துர் ராஸின்னு சொல்லி ஒரு பெரிய முஹத்திஸ் இருந்தாங்க, ஹதீஸுக்களை வல்லுனர். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸிலேயே தோய்ந்தவர், ஹதீஸிலேயே எப்ப ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவங்க மக்களுக்கு பாடம் நடத்த, ஹதீஸை மக்களுக்கு சொல்ல, இந்த காரியத்தை செய்துகிட்டே இருந்தாங்க. ஹத்தஸனான்னு சொல்லி நமக்கு இவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி ஹதீஸை சொல்லுவாங்க. அவங்களுடைய மரண நேரம், சக்ராத்தினுடைய அந்த நேரம், அந்த நேரத்துல மாணவர்கள் சுற்றி இருக்க, அவங்க அந்த நேரத்துல ஒரு ஹதீஸை சொன்னாங்க. அந்த ஹதீஸினுடைய வாசகம் முன்னால ரிவாயத்துகள், ராவி யார் யார், சொன்னவங்க யார் யாருன்னு வரும். அப்படி முழுசா சொல்றதுக்கு பேர் தான் ஹதீஸை சொல்றது. அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொன்னாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னானோ கடைசி நேரத்துல எல்லா விதமான பயமும் திடுக்கமும் கவலையும் வேறு கவனங்களும் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு ஆள் ஆனந்தத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு உளப்பூர்வமான ஒரு எண்ணத்துல சொன்னாருன்னா அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். அந்த நசீபை தந்தர் சாதாரண பாக்கியம் அல்ல. இந்த ஹதீஸை சொன்னதற்கு அபூ ஸுர்ஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துல ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இவர்கள் சொன்னார்கள், அவங்களுக்கு அவங்க உஸ்தாத் சொன்னார்கள், அவங்களுக்கு இவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு சஹாபி சொன்னார்கள், அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ மௌத்தாயிட்டாங்க. எதை சொல்லலங்க, சொர்க்க நுழைவார்கள்ங்கிற வாசகத்தை சொல்லல, சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ தஹலல் ஜன்னah, சொர்க்கம் சென்று விட்டார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த வாசகத்தை அவர்கள் சொல்லவில்லை, மௌத்தாயிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! எத்தனை சஹாபாக்கள் தாங்கள் சுஜூதில் இருந்து ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், இந்த பாக்கியம் கிடைத்தது. அதனால நாம என்னத்தையிலாமோ துவா ஓதலாம், ரிஸ்கத்தா துட்டத்தா பணத்தைத்தான் கேட்டா அதுல என்ன செய்யுது, கவனங்கள் வருது. ஆனால் மௌத்தை, நல்ல மௌத்தை ரப்பே, நீண்ட ஹயாத்தத்தா ரப்பே, ஆனா நல்ல மரணத்தை தார, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நிலையில என்னுடைய கடைசியை. ஏன்னா வாழ்க்கையில வெற்றிங்கிறது எதையுமே முடிவு கொண்டுதாங்க வெற்றி.
கப்பல் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, ஆடிச்சு, அலை வந்துச்சு, கரை சேர்ந்துச்சா அதை சொல்லுமாங்குவாங்க. கப்பல்ல புயல் வந்துச்சு, அது அப்படி ஆடிச்சு இப்படி போச்சு, கவர மாதிரி இருந்துச்சு, எல்லாம் சரி, கரை சேர்ந்ததா அதை சொல். பிரசவ வலியை சொல்லாதே, பிள்ளையை காட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால முடிவை கொண்டுதான் ஒரு காரியத்தினுடைய வெற்றி. அதனால அது ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்யும், அல்லாஹும்ம அஹ்ஸின் ஆகிபத்தனா ஃபில் உம்மூரி குல்லிஹா. அல்லாஹ் எல்லா காரியத்திலையும் எங்களுக்கு முடிவு நல்லதாக்குறார், முடிவை நல்லதாக்குறார். ஒரு காரியத்தினுடைய முடிவு தானே. ஒரு பரீட்சை கேட்கிறாரு, தெளிவா பரீட்சை சொல்றார், முடிவு என்ன, ஜெயிச்சியா இல்லையா, செலக்ட் பண்ணாரா இல்லையா, அதுதான் ரிசல்ட் தான் அங்க முக்கியம். அது மாதிரி வாழ்க்கையிலே நல்ல மரணம் நல்ல முடிவு என்பது வாழ்க்கையில் பெரும் பாக்கியம். அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்ம மத்த துஆக்கள்லாம் ஓதுறோம், இதை கேட்கறது இல்லை. ஆனால் பெருமக்களாக இருந்த, நன்மக்களாக இருந்த, புத்திசாலிகளாக இருந்த சாலிஹீன்கள் பூரா அது ஆசைப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெம்பர் படியில நிக்கிறாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், தாரீஹு ஸகீர் என்ற கிதாபில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. மெம்பர் படியில நின்னுட்டு குத்பா ஓதுறாங்க. குத்பா ஓதும்போது சொன்னாங்கன்னா, சுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட மாளிகை இருக்கிறது, பிரம்மாண்டமான மாளிகை, அற்புதமான மாளிகை. அந்த மாளிகையினுடைய வர்ணனை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அதை பூரா சொன்னாங்க. ஆனா அந்த மாளிகையில நுழையிறதுக்கு 3 தன்மையில ஒரு தன்மை வேணும். லா யதுகுலுஹு இல்லா நபிய்யும், அதுக்குள்ள போகணுமானா ஒண்ணு நபியா இருக்கணும். குத்பா ஓதி கொண்டிருந்த அதில் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய வலப்புறம் திரும்பினார். மஸ்ஜித் நபவியிலே மெம்பர் படியிலிருந்து வலப்பக்கம் திரும்பினார். மர்ஹபன் பிக யா ரசூலல்லாஹ், நாயகமே உங்களுக்கு சோபனம், உங்களுக்கு சோபனம் நாயகமே. அந்த உயர்ந்த மாளிகையில் நுழைவதற்கான முதல் தகுதியையும் முழு தகுதியையும் தாங்கள் பெற்று விட்டீர்கள் நாயகமே, சோபனம் சொன்னார். 2வது மக்களை பார்த்து ஹதீஸை தொடர்ந்தார், லவ் சித்தியக்கும், அல்லது இந்த மாளிகையில் நுழையணுமான சித்தியக்கா இருக்கணும். 2வது சித்தியக்குல் அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அடங்கு பெற்றிருக்கக்கூடிய சித்திக நாயகத்தை பார்த்து திரும்பினாங்க. மர்ஹபன் பிக யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களை சோபனம் சோபனம். உன்னதமான இந்த மாளிகையிலே சித்தியத்தினுடைய தரஜாவில் உயர்ந்த தாங்கள் நுழைவதற்குண்டான முழு தகுதியை பெற்று விட்டீர்கள். அவு ஷஹீதுன், அல்லது மக்களை பார்த்து சொன்னாங்க, அந்த மாளிகையில் நுழையிறதுக்கு 3வது தகுதி ஷஹாதத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படி சொல்லிட்டு போய் யாரை பார்க்க, தன்னை பார்த்தாங்கன்னா, அன்னாலக்க ஷஹாதத்தியா உமர், உமரே இந்த ஷஹாதத்தாவது உனக்கு கிடைக்குமா, ஏதாவது உனக்கு கிடைக்குமா என்று தன்னை பார்க்கிறார்கள். அதுக்கு ஒரு ரப்புட்டு அந்த இடத்துல என்ன துஆ செய்யுங்க, இன்னல்லதி அஹ்ரஜனி மின் மக்கத இலா ஹிஜ்ரத்தில் மதீனா, இன்னல்லதி அஹ்ரஜனி மின் மக்கத இலா ஹிஜ்ரத்தில் மதீனா காதிருன் ஐ யுஸஃபிக இலைய ஷஹாதா. மக்கமா நகரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக பிறந்த ஊர், சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஹிஜ்ரத் செய்யணும்னு சொல்லி வருவதற்குண்டான அந்த ஆற்றலை, அந்த துணிவை, அந்த எண்ணத்தை, அந்த வாய்ப்பை தந்த ரப்பு எனக்கு ஷஹாதத்தையும் தருவதற்கு ஆற்றல் உள்ளவர். பெருமக்கள் தங்களுடைய கடைசி எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு பிறகு துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வ வஃபாத்தன் ஃபீ பலதி ரசூலிக். அல்லாஹ் உன் பாதையில் ஷஹீதாகும் நசீபையும் எனக்கு தா. ஆனா நான் மதீனால தான் இறக்கணும். ஷஹீதானா ஊரை விட்டு வெளியே போகணும், மதீனால இறக்கணும்னா மதீனாலதான் இறக்கணும், ஆனா ஷஹீதாகவும் ஆகணும். அவங்கள அபூ லூலூல் ஃபைரோஸ் என்ற கொடியவன் தொழுகையில் இருக்கும்படி குத்தினான் என்பது வரலாறு. அருமையானவர்களே, நன்மக்கள் தங்களுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஆசைப்பட்டார். அதனால சொன்னாங்க, இந்த மாதிரி புத்திசாலி யார் என்று சொன்னால் மௌத்தை பற்றி யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறது. உலகத்துல யாராவது அது தப்பிக்கிறது வழின்னு ஏதாவது சொல்லிடுறா சொல்லுங்க. மௌத்தாகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்னங்க வழி? பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு வழிதான். பிறந்தாச்சா போய்தான் ஆகணும். எப்படி, எப்பொழுது, எங்கே தெரியாது. அதனால அல்லாட்ட அதையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ரப்பே எனக்கு நீ இந்த ஹயாத்தா, ரப்பே
ஆனால் பாக்கியமான நிலையில் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய கலாம ஓதும் பொழுது ஒரு மனிதன் ரப்பின் தொடர்பில் இருக்கிறான். குர்ஆன் ஓதுறாருன்னு வைங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது அங்கங்க பார்த்துக்கிட்டே ஓதக்கூடாது. அங்க பார்த்துக்கிட்டு இங்க பார்த்து குர்ஆன் ஓதுன்னா அதுல என்ன சரி ஈடுபாட்டோட ஓது. யாரும் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க கூடாது. பெற்றோர்கள் கூப்பிட்டால், ஆசிரியர்கள் கூப்பிட்டால் குறிப்பிட்ட ஆயத்துல நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்க்கணும். செல்லாதவங்க விட்டாதான் உடனே மூடி வச்சுட்டு போகணும், குர்ஆன் சொல்லுது. அதனால பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஒரு ஆயத்தை முடிச்சு வச்சுட்டு தான் என்னன்னு கேட்கணும். உண்மையானவர்களே, அவங்களுக்கு ஆசை ஒரு மனிதன் குர்ஆன் ஓதும் பொழுது ரப்பின் தொடர்பில் இருக்கிறார். அதனால ரப்பே என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் நான் குர்ஆன் ஓதி கொண்டிருக்க, அந்த இன்பத்தில் திளைத்திருக்க, அந்த ஈடுபாட்டில் நான் ஆகியிருக்க என்னுடைய கடைசி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குர்ஆன் ஓதிக்கிட்டு போலதான் உட்கார்ந்தாங்க. அதனால அருமையானவர்களே, வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முன்னால் அல்லாஹ் 2 செய்தியை சொல்கிறான். முதலாவது என்னன்னு சொன்னா, இதை உறுதியா நீங்க மனசுல வச்சுக்கங்க. உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு நாள் துன்யாவை விட்டு அவங்க போய்தான் ஆகும். துன்யா விட்டு போய்தான் முதல் விஷயம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நல்லபடியா இருக்கணுங்கிறத அல்லாஹ் இடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையான பெருமக்களை, இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வஇன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமah. உலகத்தில் நீங்க செய்த எந்த நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அதற்கு ஒரு விளைவு. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை செய்தா அதுக்குண்டான பலனோ கெடுதலோ இல்லாமல் இருக்காது. இல்ல ஒருத்தருக்கு தெரியாம தானே செய்தோம், ரகசியமா தானே செய்தோம், யாரும் பார்க்கலையே, அது அல்ல. அல்லாஹ்வுடைய ஆயத், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன். சின்ன அளவுக்கு ஷர்ர அநியாயத்தை பண்ணியிருந்தாலும் சரி விளைவை சந்திக்கத்தான் செய்யும். சின்ன அளவு கயிறை செய்திருந்தாலும் சரி அதனுடைய பலனையும் பெற்றுத்தான் தீர்ந்தீர்கள். பாவங்களை செய்தோம், அல்லாட்ட தௌபா செய்தோம், அல்லாஹ் மன்னிச்சுட்டான், அது வேற விஷயம். அதுக்குண்டான பலன், அது தௌபாவுக்குன்னு பலன் இருக்குது இல்லையா? அதனால வாழ்க்கையிலே ஒயின்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமah, செய்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதற்குண்டான பலன், அதனுடைய நிலை கியாமத்தில் பார்க்கத்தான் செய்யும். இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்தவங்களை ஏறிட்டு பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டும் ஏக்கத்திலையும் நினைக்கிறோம், இப்படி இருக்கிறாரு, அதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை படிகள் ஏறி இருப்பார் என்பது அவருக்கு தான் தெரியும். அதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் அவருக்கு தான் தெரியும். எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது, ஆனா நான் உச்சத்துக்கு போகிறேன்னா அது நடக்காது. அதனால வாழ்க்கையிலே செய்த எந்த காரியத்திற்கும் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு பராபலன், அதற்குண்டான ஒரு பயன் என்பது இருந்தே தீரும் என்பது குர்ஆன் ஷரீஃப். நல்ல காரியமா இருந்து நல்லது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு சொல்லி வர்றானே, அந்த நேரத்துல ஒரு சுவத்தை எடுத்து கட்டுறதுக்கு 3 சம்பவம் நடந்துச்சு. அதுல பிரபலமான சம்பவம் தான், ஒரு சுவர் விழுது கிடந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது உழுது கிடக்குது, சுவத்தை எடுத்து கெட்டுவோமே. ஒரு பையன் நமக்கு ஏறிட்டு பார்க்க மாட்டேங்கிறான், சாப்பிடுறதுக்கு ஒரு ஹோட்டல் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆட்கள்கிட்ட கேட்டு பார்த்தாச்சு ஒத்துணை நினைய மாட்டேங்கிறான். எல்லாரும் அப்படி நிலையில இருக்கிறான், கஞ்சனாவும் இருக்கிறான். அதனால நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்தா ஒரு சின்ன கூலி தருவியா, அப்படி கேட்டாவது செய்தா என்ன, சும்மா இருக்கிறத வரவே நம்ம கெட்ட வேண்டிய அவசியம் என்ன? சரி, நீங்க எப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரியும். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, அதனாலதான் கூட வர வேண்டாம்னு சொன்ன ஆரம்பத்திலேயே. சில விஷயங்கள் இருக்குது கேட்கணும், சில பேர்த்த கேட்கணும், சில பேர்த்த கேட்க கூடாது. சில பேர்த்த கேட்கணும், சில பேர்த்த கேட்க கூடாது. நம்ம நடைமுறையிலேயே பாக்குறோம் இல்லையா? டாக்டர் ஒரு மாத்திரை எழுதி தர்றாருன்னா அப்படியா, அதை பத்தி தெரியாம அந்த மாத்திரையை பத்தி என்னன்னு கேட்டா வேற பாருங்க. அதனால சில பேரிடத்தில் சில காரியங்களை கேட்கணும். என்னிடத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி இருக்கிறதே, நீங்க எதையும் கேட்காம வரணுங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். 2வது, நீங்க சொந்தமா என்கிட்ட பாடத்தை தேடி படிக்கிறதுக்கு நீங்க வரல, அல்லாஹ் அனுப்பிச்சு விட்டு இருக்கிறான். அல்லாஹ் அனுப்பிச்சு வந்த ஆளு
வரும்போது நான் ஒரு நிபந்தனை போட்டேன், நீங்க நிறைய கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் சொன்ன கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு உண்டான விளக்கம் உரிய நேரத்தில் உங்களுக்கு வரும். ஸல்லல்லாஹு கூட சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் சபரா இருந்திருந்தா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் கொஞ்சம் சபரா இருந்திருந்தா, கேள்வி கேட்காம இருந்திருந்தா நிறைய ரகசியங்கள் நமக்கு வெளிப்பட்டு இருக்கும்னு ஸல்லல்லாஹு சொல்லுவா. அதனால அப்படி கேள்வி கேட்டாங்க. சரி, அதுக்கு பதில் என்னன்னு சொல்லி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த சோற்றுக்கு கீழே ஒரு சாலிஹான மனிதர் தன்னுடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைப்பதற்காக ஒரு பொக்கிஷத்தை அதற்கு கீழே வைத்திருக்கிறார். ஒக்கான அபூஹுமா சாலிஹா, அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறார். அவர் வளர்ந்து வரும் பொழுது அவருக்கு அந்த சொத்து கிடைக்கும். அதற்காக அவர் அந்த இடத்தில் தோண்டி அவர் உள்ள வச்சிருக்கிறார். பின்னால் அதற்கு கிடைக்க வேண்டும். இப்போ வந்து அந்த சோறு வெளியில தெரியுது, வர்ற அளவுக்கு வருதுங்கிறதுனால நாம் அதை கெட்ட சொன்னோம். இது ரப்பினுடைய உத்தரவுன்னு சொன்னார். எதுக்காக சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக இருந்தால் அதனுடைய விளைவு 7 சந்ததிகளை தொடரும் என்று எழுதுகிறார். 7 தலைமுறையை நாம செய்யற ஒரு நல்ல காரியம்ங்கிறது இருக்குது. நல்ல மனுஷன்னா அவருக்கு மட்டுமா துவா செய்வாரு, அல்லாஹ்வுடைய மக்களையும் மக்களுடைய மக்களை சந்ததி சந்ததி அப்படின்னு துவா வர்றாரா இல்லையா? என்றால் சாலிஹான ஒரு மனிதராக இருந்தால் அதனுடைய பலன்கள் சந்ததி சந்ததி தொடரும். அது மாதிரி ஆண் மோசமானவரா இருந்தாருன்னு வைங்க, அதனுடைய விளைவும் அதனுடைய கெட்ட விளைவை பின்னால் சந்ததிகள் அனுபவிக்க வேண்டியது வரதான். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி உலகத்துல பிறந்த யாராக இருந்தாலும் எந்தாவது ஒரு நாள் உலகத்தை விட்டு மரணிக்கத்தான் வேண்டும். இது ஞாபகம் வைங்க. 2வது சொல்றா, ஒரு செய்யற காரியம் யாருக்கு தெரியலன்னு சொல்லியோ, தனியா செய்யறேன்னு சொல்லியோ, அல்லது எப்படி செய்தாலும் சரி அதனுடைய விளைவு கண்டிப்பா அனுபவித்து தீர வேண்டும். வாழ்க்கையில் அனுபவிக்கதான் செய்யும், அனுபவிக்காம அதை முடியாது. இது 2வது விஷயம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்க பெற்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ரமதானுடைய கடைசி பத்திர நம்ம கேட்க வேண்டிய துஆவும் அதுதான். அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பனா, ரப்பே நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துரு ரப்பே, சொர்க்கத்தில் எங்களை நுழைவிக்க செய்ய ரப்பே. மக்களே, சொர்க்கம்ங்கிறது இருக்குது அவ்வளவு பாக்கியமான. அதை பத்தி ஒரு வரி ரசூல் சொன்னாங்க, மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் இப்படி ஒரு சுகத்தை, இப்படி ஒரு உயர்வை, இப்படி ஒரு அழகை கண்டிருக்காது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதாலும் இப்படி இன்பமா என்று கேள்விப்பட்டே இருக்க மாட்டீர்கள். கண்ணால பார்த்திருக்க மாட்டீங்க, காதாளனுடைய வர்ணனையை கேட்டிருக்க மாட்டீங்க. வலா ஹத்தர அலா கல்பி பஷர், மனித கற்பனையில் கூட வந்திருக்காது. கற்பனையில் வராம இருக்குமா? கற்பனையில் என்ன வேணா நடக்கும். கற்பனையில் இன்னைக்கு உடனே அமெரிக்காவும் போயிடலாம். கற்பனையில என்ன வேணா நடக்குமே. ஆனால் ஸல்லல்லாஹு அந்த இன்பத்தினுடைய உச்சத்தை நமக்கு இப்படி ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார்கள், வலா ஹத்தர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய கற்பனையிலும் கூட வந்திருக்காது அப்படிப்பட்ட இன்பங்கள்னு சொன்னார். இதை விட அதுக்கு ஒரு தெளிவு சொல்றதுக்கு வேற என்ன உதாரணம், வேற என்ன ஒரு வரி சொல்லணும்? அப்படி இன்பம், அப்படி இன்பமே இன்பம். நரகம்னா அல்லாஹ் பாதுகாக்கும். அதனுடைய கடுமை, அதனுடைய வேதனை, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதாப். பெருமக்களே, நம்ம சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியவர்கள். அதனால அந்த நரகத்தினுடைய கடுமையை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறார். யார் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றியாளர்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வருது, அது வெற்றி, இது வெற்றி, அது வெற்றி, இது வெற்றி, உலகத்துல இப்படி இருந்தா வெற்றி பெற்றுட்டான், அவன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்லாம் சொல்றாங்களே. அவர் வெற்றி பெற்றுட்டார், வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்கிறார்களே என்றால், சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் எல்லாரும் சொல்றாங்களேன்னா அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்றும் சொல்லும். ஏமாந்து போவீங்க. சின்ன 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 வாழ்க்கையில வெற்றி, மேன்மை, ஒரு ஆசை, இப்படி வரணும் அப்படி வரணும் முயற்சி பண்றோம், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதுவெல்லாம் அசல் வெற்றி இலக்கல். உங்களுடைய இலக்குன்னு ஒண்ணு இருக்குது, போக வேண்டிய இலக்குன்னு ஒண்ணு இருக்குது. போக வேண்டிய பாதையில நல்ல ஒரு தங்கறதுக்கு இடம் கிடைக்குது, ஒரு நல்ல உணவு கிடைக்குது, அதே வெற்றியா? சேர வேண்டிய இலக்கு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இலக்கிலே யார் போய் அடைந்தார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர். அதனால அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தருகிறான், யார் யௌம யஜ்மஉக்கும் லியௌமில் ஜம்இ ذلك யௌமுத் தகாபுன். அல்லாஹ் போட்டிக்குரிய நாள் அந்த நாள் தான், போட்டிக்குரிய நாள். ஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். போட்டி போடுபவர்கள் அதுல போட்டி போடுங்க. அல்லாஹ் சொல்றான், அதுல போட்டி போடுங்க. ஆகிரத்தில் வெற்றி பெறுவதற்காக, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவதற்காக ஸல்லல்லாஹு எத்தனையோ வழியை சொல்லி தந்திருக்கிறார். அதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கத்திற்குண்டான போறதுக்குண்டான காரியம் 3 தாங்க. 3 காரியம் தான். நன்னம்பிக்கை, நற்செயல்கள், நற்குணங்கள். இதுதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கான உண்டான வழிங்கிறது. நல்ல நம்பிக்கை, கொள்கைகள், நன்னம்பிக்கை, இது மாதிரி நல்ல செயல்கள், நல்ல குணங்கள். இந்த 3 தான் சொர்க்கத்துக்கு உண்டான அடிப்படை. சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை பெறுவதற்கெல்லாம் பல்வேறு வழிகளை அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி ஒரு தடவை சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னா சில அமல்களை இப்படி வச்சுக்கங்க, யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம யாருக்கும் தெரியும். பொதுவா நல்ல காரியத்தை 4 பேருக்கு முன்னால செய்வோம், பாவத்தை ஒருத்தருக்கு தெரியாம செய்வோம். அதான் மனித இயல்பு. ரசூல் சொல்கிறார்கள், சில நல்ல காரியங்கள் நீங்கள் இப்படி ரகசியமா வச்சுக்கிறோம், அது உங்களுக்கும் உங்க ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் அப்படி அமலை பார்த்து ஆனந்தப்படுகிறான். என்னுடைய அடியான் உலகத்திற்கு காட்டுவதற்கோ, யாரிடத்திலும் சொல்வதற்கோ, பெருமை பாராட்டப்படுவதற்கோ, உலகத்தின் கௌரவத்தை பெறுவதற்கோ இந்த காரியத்தை செய்ய எனக்காக செய்ய. ஒரு உயர்ந்த காரியம் ஏதாவது ஒண்ணு ரகசியமா அப்படி வச்சுக்கங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு. நாம அப்படி ரகசியமா வச்சிருக்கிறோங்கிறத சொல்லி போடுவோம். நான் இப்படி ஒரு விஷயத்த வச்சிருக்கிறேன், யார்ட்டையும் சொல்லல அப்படி 4 பேருக்கு சொல்லிடக்கூடாது. சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை பெறுவதற்குண்டான எல்லா விதமான வழிகளை, ஆலோசனைகளை, நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். என்ன அதுதான் அசல் வெற்றி என்பதற்கா, அசல் வெற்றி அதுதான் என்பதற்கா உண்மையானவர்களே. அதனாலே யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அதுதான் போட்டிக்குரிய நாள், அதிலே நீங்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு இந்த 3 விஷயத்தை பற்றி ஒவ்வொன்றையும் சொல்லலாம், நேரம் ரொம்ப ஆயிரம் போல் தெரியுது. நல்ல நம்பிக்கை, ஈமான் வலிமையா இருக்கிறது. ஈமான் தான் சொர்க்கத்திற்குண்டான சீட்டு. ஒரு பிளைட் டிக்கெட் எடுக்கிறோம், ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறோம், டெல்லிக்கு போகணுமா, இத்தனாம் தேதியா ஒரு டிக்கெட் எடுத்துக்காங்க. அங்க போய் டிக்கெட் கேட்கறேன், டெல்லிக்கு போகணுங்க, நாங்க டிக்கெட் கொடுத்துட்டேன். டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுல உட்காந்துருந்தாருன்னா டெல்லிக்கு போறதுக்கு உண்டான சீட்டு கிடைச்சிருச்சு. ஆனா போகணும் இல்லையா? இல்ல டெல்லிக்கு சீட், அவர் டெல்லிக்கு போயிடலாம்னு சொன்னாரு, சீட்டை வாங்கினா உண்மைதான். ஈமான் இருந்தா சொர்க்கம் போலாம், உண்மைதான். போகணும் இல்லையா? போற வழியில போகாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்காக ஒரு பயணம் செய்யுது, ட்ரெயின்ல ஏறி அங்க போய் இறங்கி விமானத்துல ஏறி போய் இறங்கணுமா இல்லையா? அது மாதிரி சொர்க்கத்தினுடைய அசல் நுழைவு சீட்டு எதுதாங்க? ஈமான். யாருக்கு ஈமான் இருக்கிறதோ சொர்க்கம் போயிடுவாங்க. ஆனால் அந்த ஈமானை அலங்கரிக்கக்கூடிய அல்லது அந்த ஈமானுடைய விளைவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிங்கிறது சாலிஹான அமல். அது இருந்தாதான் அந்த இலக்கை போய் அடையும். அதனால பாவங்களை விட்டு விலகி நல்ல அமல்களை அல்லாஹ்வுக்காக நேமமாக ஒரு காரியத்தை செய்தோமா நேமமா செய்யும். பறந்து விட்டு அடிவிட அது வேற விஷயம். நபிலான அதுல பேணுதலா இருக்கு. ஒரு துஹா தொழுகிறோமா பேணுதலா துஹா தொழுகிறார். ஒரு தஹஜ்ஜுத் தொழுகிறோமா நேமமா தொழுகிறார். நேமமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிக்குல்லி நபியின் ஷஹ்வத்துன் வ ஷஹ்வத்தி கியாமுல் லைல். ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசை சொன்னாங்க. எனக்கு ஆசை தஹஜ்ஜுதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜுதுன்னா இன்பம், என்ன அவ்வளவு இன்பம் சொன்னாங்க. அதனால நல்ல அமல்களை நியமமாக வாழ்க்கையில நல்ல அமல்கள் நமக்கு உயர்ந்த தரஜாவை சொர்க்கத்தில் தேடித்தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. யாரு நல்ல சகோதரன் தெரியுமான்னு கேட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒரு சகோதரன்
மௌத்தா போன உடனே அவரை விட்டுட்டு போயிடுவார். இரண்டாவது சகோதரன் கபர் வரை வந்து அவரை அடக்கிற வேலை வரை இருப்பார். மூணாவது சகோதரன் கபரிலும் உடன் இருப்பார், சொர்க்க வரை கொண்டு சேர்ப்பதற்கும் இருப்பார். இந்த 3 சகோதரர்கள்ல யாரு சிறந்த சகோதரர்கள்னு கேட்டார். யார் சிறந்த சகோதரன், யார் சிறந்த நண்பன் என்று கேட்டாங்க. மூன்றாவது உள்ளவன் தான் நாயகன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது சகோதரன் என்பது நீங்கள் சம்பாதித்த பணம், நீங்கள் உலகத்தில் சம்பாதித்து வைத்த சொத்துக்கள், முயற்சிகள், வீடு வாசல் எல்லாம் மொத்த போயாச்சுன்னு அடுத்த நிமிஷம் என்ன செய்யும்? அடுத்த நிமிஷம் அவருக்கு எதுவும் உடமை இல்லை, அடுத்த நொடி முடிஞ்சு போச்சு. சகோதரன் நம்ம விட்டு விடை பெற்றுட்டார். இரண்டாவது உங்களுடைய உறவுகள் கபரு வர வந்து அழுகுவாங்க, அடக்குவாங்க, கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் நம்முடைய பெருமக்கள்லாம் தொடர்ந்து என்ன செய்தாங்க, இறந்த நன்மக்களுக்காக துவா செய்யற பழக்கம்னா இருந்துச்சு. இப்ப உள்ள மாடர்ன் குரூப் எல்லாம் என்ன செய்யுது, அதுக்குள்ள ஒரு பாத்தியா கூட ஓதுறது இல்லை, ஒரு துவாவை கூட செய்யறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்ல மக்கள் யாருன்னு சொன்னா இப்படி துவா ஓதுவாங்க, ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, ஈமானை கொண்டு எங்களுக்கு முந்தி விட்டார்களே அவர்களின் பாவத்தை மன்னிச்சிருன்னு துவா ஓதுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நம்மையும் அந்த விஷயத்துல நல்லவர்களாக ஆக்கி வைக்கிறது. அவங்களுக்காக துவா செய்தா அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருமா. நாம அவங்களுக்கு துவா செய்தா அல்லாஹ் நமக்கு துவா செய்யக்கூடிய மக்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் அப்படிப்பட்ட ஆட்களையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தும். திருமக்களே, கடைசி வரை கபரு வரை சொர்க்கம் வரை வரக்கூடிய அந்த சகோதரன் தான் சாலிஹான அமல்கள் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால செய்யக்கூடிய நல்ல அமல்களை நேமமாக தொடராக ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு தன்மை என்பது வேண்டும். நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, நம்மளை நாம தான் பெருசா நினைச்சுக்கிறோம். அன்னைக்கு தௌபா விஷயத்துல கூட சொன்னேன். தௌபால வந்து என்னன்னா, ஏதாவது பாவம் மன்னிப்பு, நான் என்ன பாவம் செய்தான்னு கேட்கிறேன். ஏதாவது பாவம் மன்னிப்பு தேடுங்கன்னா, நான் என்ன பாவம், ஊர் அடிச்சு வலையில போட்டிருக்கிறான், அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், நான் பரிசுத்தமான ஆளு, நம்மளை பத்தி நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப பரிசுத்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியாதுங்க. நம்ம யாருங்கிறது முதல்ல ஊருக்கு தெரியும். நான் பெருமைக்குரிய வார்த்தைகளை பேசுகிறேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. நான் பெருமை அடிக்கிறேனாங்கிறது எனக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அவர் பெரிய கெப்பர் சொல்றாங்களா இல்லையா, அவன் தான் பெருமை அடிப்பது கூட தெரியாது. இத நம்ம நிலை. நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியாது. எவ்வளவு பாவங்கள் வாழ்க்கையில காலையில இருந்து முழிச்சா மனதில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்கள், யாரையும் பார்த்து அற்பமாக எண்ணக்கூடிய கோலத்தால், பொருளாதாரத்தால், உடைய தன்மையால் ஒருவரை மட்டமாக எண்ணக்கூடிய நிலைப்பாடுகள். எத்தனை பேரை பத்தி புறம் பேசுறோம், எவ்வளவு பேரை பத்தி புறம் பேசுகிறோம் மக்களே. எத்தனை பேரை குறையாக நினைக்கிறோம், எவ்வளவு பேரை பார்த்து பொறாமப்படுறோம். நம்மளுக்கெல்லாம் இப்படி இல்லையே, வாழ்க்கையில் உயர்ந்தவர்களை பார்த்து நமக்கு இப்படி இல்லையேன்னு ஏங்குறோம், அவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். பொறாமைங்கிறது லேசான ஒரு பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம பிரபலமான ஹதீஸ் தான் அடிக்கடி நம்முடைய சங்கைக்குரிய உலமாக்கள் சொல்வார்கள் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது ஒரு ஆள் உள்ள வந்து நுழைஞ்சாரு. ஒரு ஆள் வருவார், இங்க சொர்க்கவாசின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் ஏற்று பார்க்கறாங்க. ஒரு ஆள் வர்றாரு, ஒரு செருப்பை தூக்கிட்டு உதவி செய்து தண்ணியெல்லாம் வடிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்த கொண்டு வச்சுட்டு தொழுதுட்டு அவர் அந்த சபையை விட்டு போறாரு. அடுத்த நாள் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு ஆள் வருவார், அவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்தா அதை ஏற்று வந்து அதே ஆள் தான். மூணாவது நாள் அது மாதிரி சொன்னாங்க, மூணாவது நாள் அதே ஆள் தான். இதுல செய்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ்ங்கிற சஹாபிக்கு ஆசை வந்துருச்சு. ஒரு பெரிய கூட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் தொடராக சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொல்றாங்கன்னா, அப்படி என்ன அமல் அந்த மனுஷன் செய்திருப்பார், அப்படி என்ன அமலை செய்திருப்பார். அவரை பார்த்து தேடி நாமளும் அந்த அமலை செய்யணும், நாமளும் அந்த அமலை செய்யணும். இன்னைக்கு என்ன செய்யறேன்னா, ஒரு கடை வச்சு கொஞ்சம் லெவல்ல வர்றாரா, அது மாதிரி பக்கத்துல இவரு ஒரு கடை வைக்கிறாரு. நீங்க அதுதான் அது மாதிரி என்ன செய்யறது, வேற யோசனை இல்லையா? ஒரு விஷயம் மட்டும்தானா வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு? இது மட்டும்தானா? வேற ஒரு நல்ல கடையோ வேற ஒரு நல்ல ஒரு நிலையோ எடுத்தா என்ன, எல்லாம் ஒரே மாதிரி.
எதையும் நினைச்சு வரல, பொதுவா சொல்றேன். அதனால அவர் என்ன அமல் செய்கிறார்? ஸல்லல்லாஹு பொது இடத்தில் அப்படி சொர்க்கவாசியில் 3 நாள் தொடராக சொன்னார்களே, நானும் அதை செய்யணும்னு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் வீட்டுக்கு சொன்னார், ஒரு 2-3 நாள் அவங்க வீட்டுல விருந்தாளியா தங்கி கரெக்டான்னு கேட்டார். 3 நாளைக்கு விருந்தாளிட்டு ஒண்ணுமே கேட்க கூடாது, யாராவது தங்குறேன்னு சொன்னா சரின்னு சொன்னாங்க. 3 நாள் தங்குறதுக்கு சரி தங்கிக்கங்களான்னு சொன்னாங்க. தங்கிக்கங்களான்னு அவர் வீட்டுல தங்குறாரு. விருந்தாளியா போயிருக்கிறாரு, உளவாளியா போயிருக்கிறாரு. போய் பார்க்கிறாரு, என்னடா இவர் செய்யறாரு இந்த மனுஷன் சொல்லி அப்படியே கவனிச்சு 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 பார்த்தா ஒண்ணு பிடிபடல, ஒண்ணு தனியா பிடிபடல. எல்லாருக்குமா தான் இருக்கிறார், எல்லாரும் செய்யற அமல் தான் கிட்டத்தட்ட செய்யறாரு. கடைசியில் அவங்கள்ட்ட கேட்டான், ஏங்க நான் விருந்தாளியெல்லாம் வரல, 3 நாள் சொல்லாத அவங்களுக்கு சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, அப்படி என்ன அமல் இருக்குதுன்னு தேடி பார்க்கறதுக்கு வந்தேன், ஒண்ணு எனக்கு தெரியல, அதனால நீங்களே சொல்லுங்க, அப்படி என்ன அமலுங்க நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு. எனக்கும் ஒண்ணும் தெரியல, எனக்கும் அப்படி ஒண்ணும் தனியா தெரியல. ஆனால் யாரை பார்த்தும் நான் பொறாமைப்பட மாட்டேன். வாழ்க்கையில யார் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் சரி, அது அல்லாஹ் கொடுத்த பங்கு. ஒரு ஆளுக்கு அல்லாஹ் அழகை கொடுப்பான், ஒரு ஆளுக்கு அல்லாஹ் சொத்தை கொடுப்பான், ஒரு ஆளுக்கு அல்லாஹ் சில விதமான பாக்கியங்களை கொடுப்பான், சில பேருக்கு சில காரியங்கள் அல்லாஹ் குறைப்பான் சோதனைக்காக. அல்லாஹ் பச்சை பங்கு. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும். வாழ்க்கையில யார் யாருக்கு என்னென்னங்கிறது பங்கு வைக்கிறது ரப்பு. நாம அதுல குறைபடுறதுக்கு என்ன இருக்குது? அதனால யார பார்த்தோம் ஒரு ஆள் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம நம்ம நிலையை நினைச்சு எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹ் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஏதோ ஓடுது. நம்ம சொல்ற பதில் அதான் சொல்றோம், நம்ம சொல்ற பதில் அதுதான் சொல்றோம். எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம்? எத்தனை பேர் சொல்றோம்? நம்முடைய கீழ்நிலையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? துன்யாவை பாருங்கள் பெருமக்களை, துன்யாவை பாருங்கள். எத்தனை நிலையிலே உள்ளவர்கள், கீழ்நிலையிலே உள்ளவர்கள். என்னுடைய கவனத்தில் உள்ள சில வரலாறுகளை எல்லாம் சொன்னா கண்ணீர் வடிக்காம இங்க இருந்து போக மாட்டேன். அப்படி ஆட்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன், அப்படி நிலைகளை உள்ளவர்கள்லாம் பார்த்திருக்கேன். அல்லாஹ் அப்படி ஒண்ணு நம்மளை வைக்கலையே, அல்லாஹ் நம்மளை அப்படி ஒண்ணு வைக்கலையே. நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவங்களை பார்க்கணும்னு ஹதீஸ்ல வருது. நம்மளை விட கீழ்நிலையில் உள்ளவங்களை பார்க்கணும், அப்பதான் நன்றியினுடைய தன்மை நமக்கு வரும். இல்லை என்று சொன்னால் பொறாமை வரும், பேராசை வரும். இந்த பேராசைங்கிற குணம் இருக்குதே அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை விட்டால் சொர்க்கம் கிடைக்கும். அதனால அந்த சஹாபிக்கு சொர்க்கத்தினுடைய நன்மார். வாழ்க்கையிலே நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கம் பெறுவதற்குண்டான உன்னதமான வழிகளை, உன்னதமான செயல்பாடுகளை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அதுக்கு 3 அம்சம். முதலாவது வலிமையான ஈமான், 2வது நல்ல செயல்கள், அறமான அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அவன் திருப்திப்படக்கூடிய உயர்ந்த செயல்கள், 3வது சிறந்த குணங்கள். இந்த 3ம் நம்மிடத்தில் அமையுமானால் சொர்க்கத்திற்குண்டான இலகுவான வழிகள் இதுதான். பெருமக்கள் சொல்கிறார், சொர்க்கத்தை அடைவதற்குண்டான இலகுவான வழி இதுதான் சொல்லி பெருமக்கள் சொல்கிறார். ஒவ்வொன்றுக்கும் சில உதாரணம் சொல்லணும்னு நினைச்சேன், நேரத்தினுடைய நிலைக்காக நான் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அருமையான பெருமக்களே, நம்ம அல்லாஹ் சொன்ன அந்த வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவேன். அல்லாஹ் நமக்கு சிறந்த துன்யாவையும் தர வேண்டும், சிறந்த தீனையும் தர வேண்டும், சிறந்த ஆகிரத்தையும் தர வேண்டும். அதுக்குண்டான ஒரு நிலையில நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த, நேற்று இருந்த மாதிரியே இன்னைக்கு இருந்துட்டு இருக்க கூடாது. வாழ்க்கையில முன்னேறணும். ஒரு வியாபாரி இன்னும் கொஞ்சம் லாபம் வரணும் யோசிக்கிறாரா இல்லையா? இதை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும், என்ன செய்யணும் யோசிக்கிறாரா இல்லையா? அதுக்குண்டான ஒரு கூட்டத்துல வியாபாரிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அது கலந்து பொழுது இதை டெவலப்மெண்ட் பண்றது எப்படி அவங்க யோசனை சொல்றாரு. இப்படி ஒரு போன் நம்பர் ஆன்லைன்ல கொடுத்து அது இன்னும் விளம்பரம் பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அதனால ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவதற்கு உலக ரீதியான காரியங்களிலே நாம் முயற்சிக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆசைப்படுகிறோம். அது மாதிரி ஆகிரத்தை நினைக்கிறோம். அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான போட்டி. அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க போட்டி போடணும்னா அதுலதான் போட்டி போடணும். இது வரும் போகும், இருக்கும் இருக்கும், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். இதனுடைய நிலைங்கிறது அப்படி இல்லை. இது அசல் வெற்றிக்குறி. அல்லாஹ் சொல்கிறான், உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல், ஏமாந்து போவீங்கிறான். ஏமாத்தும் சுகம் ரப்பினுடைய வார்த்தை, அது ஏமாத்தும் சுகம். அதனால அருமையான பெருமக்களை, உலகத்திலே நல்லபடியா இருக்கணும், ஆனா கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில இருக்கிற பாம்பு கைதடி இருக்குது இல்லையா?
அசா. அல்லாஹ் கேட்டான் இது என்னன்னு கேட்டான். அதில் கபி அமீனிக்கையா மூசா, என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். அசான் மட்டும் சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் அசா ஏன்ட்ட, ஏன் அசான்னு, அசா என்னுடைய அசா. அப்படியோ, உங்க அசாவை கீழே போடுங்க. அத்தவக்க அலைஹா வா உஸ்பிஹா அலா கனமி வலிய ஃபிஹா மாரி உஹ்ரா. நான் ஊனி இருப்பேன், இதை வச்சு அப்படி செய்வேன், இந்த அசா வச்சு என்னென்ன பயன்பாடு இருக்குதோ அதை பூரா சொல்லி காமிச்சார். அல்லாட்ட பயான் செய்தார். அல்லாஹ் சொன்னா அல்கியாயாம், கீழே போடுங்க, கீழே போடுங்க. கீழே போட்டாங்க. அப்படியே படமெடுத்து ஆடக்கூடிய பாம்பாக மாறியது. குதுஹா பிடிங்க. உங்க அசான் சொன்னீங்க இல்லையா, உங்க அசான் சொன்னீங்களே பிடிங்க. குதுஹா பயப்படாம பிடிங்க. மக்களே, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வச்சிட்டு இருக்கிறது அசான்னு சொல்லி, நம்ம அசான் நம்ம வச்சிட்டு இருக்கிறது நம்ம அசான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாம்பாகவும் மாறலாம், பாம்பாகவும் விஷமுள்ள பாம்பாகவும் மாறலாம். அதனால நாம இது சுகம் அது சுகம், இது உயர்வு அது உயர்வு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவே நம்ம கெடுதலாக வந்து அமைஞ்சு விடலாம். அல்லாஹ் சொன்னா பிடிங்க, பயப்படாதீங்க, பிடிங்க, நான் மாத்தி தர்றேன்னா மாத்தி. அல்லாஹ் இப்ப உஷாரா இருப்பாங்களா இல்லையா? யார்ட்டையா போய் சொல்லுவாங்களா ஏன் அசான்னு, இது அசா, இதை கொண்டு இன்னென்ன பிரயோஜனம் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அதுக்கு உண்மையானவர்களே, அதனால நாம எனக்குள்ளது அச சொல்லுவாங்க. வீடு இது ஏன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிற பள்ளி சொன்னது இல்லைன்னு இது எவன் கூடன்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்க இது நமக்கு சொந்தம்னு. உண்மையானவர்களே, அதனால நிலையான ஆகிரத்தினுடைய வெற்றிக்காக கவலைப்படுபவர்கள், முயற்சிப்பவர்கள், துவா செய்பவர்கள், ஆசைப்படுபவர்கள், அதுதான் உண்மையான வெற்றி. அதனால உலகத்துல அப்படி இப்படி இருக்கணுங்கிறது இல்ல. அசாவை வச்சு மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம். ஆனா ஒரு வேலை இது நமக்கு கெடுதலா ஆயிடக்கூடாதுன்னு பயமும் இருந்துகிட்டே இருக்கணும், பயத்தோட இருக்கணும். துன்யாவை கையில வை, கல்வில வச்சிடாதேங்குவாங்க ஹவுசல்லாதம் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி இருந்தாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில 49 பிள்ளைகளை பெற்றாங்கன்னு வருது. துன்யாவை கல்வில வைக்காதுன்னு சொன்ன ஆளுக்கு 49 பிள்ளையா என்றால் துன்யா என்னன்னு விளங்கி அதுக்கு பிறகு இந்த துன்யாவை அனுபவிச்சாங்க. அவ்வளவுதான். துன்யா என்னன்னு விளங்கிக்கிட்டாங்க. விளங்கின பிறகு என்ன செய்தாங்க? மூசா அசா மாதிரி எப்பவும் மாறிடலாம் அப்படின்னு விளங்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க? அசாவை பயன்படுத்தினாங்க. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. இதற்காக வேண்டி மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தாங்கள் எல்லாம் இங்கே வந்ததற்கு அல்லாஹ் சிறந்த பகரத்தை, உன்னதமான கூலி அல்லாஹ் தந்தல் புரிவானா. நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு அல்லாஹ் இதை காரணமாக ஆக்கி அருள்வானா. ஆகிரத்தினுடைய வெற்றிக்கும் அல்லாஹ் இதை காரணமாக்கி அருள்வானா என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து சங்கிக்குறி நம்முடைய ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினர்கள், சங்கிக்குறி நம்முடைய ஹஜ்ரத் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரொம்ப ஆர்வத்தோடு இந்த காரியத்தை செய்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பெரிய ஜும்மா பள்ளிவாசல், அடுத்த வாரத்துல இன்ஷா அல்லாஹ் நாம் அது மாதிரி முந்தைய வந்து உதவி செய்து வாரம் தொழுது உட்கார்ந்து துவா ஓதிட்டு அதுக்கு பிறகு அந்த நிகழ்வில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதனால் அடுத்த வாரம் பெரிய உருவா பள்ளியில் இது بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم أنت الأول فليس قبلك شيء، وأنت الآخر فليس بعدك شيء، وأنت الظاهر فليس فوقك شيء، وأنت الباطن فليس دونك شيء، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمورنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين.
اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இஸ்ஸத்தும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா மேன்மைகளும் சொந்தம் யா அல்லாஹ், உனக்கு எல்லா அதிகாரமும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இபாதத்தும் சொந்தம் யா அல்லாஹ். உன்னல்லாது எங்களுக்கு வேறு நாயன் இல்லை, உன்னல்லாது எங்களுக்கு வேறு இரட்சகன் இல்லை, உன்னல்லாது எங்களுக்கு வேறு ரப் இல்லை, உன்னல்லாது யாரையும் நாங்கள் வணங்கவில்லை. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, அடியார்கள் மீது அன்புள்ளம் கொண்டவனே, என்னிடத்தில் கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்ன நாயனே, எங்களை படைத்த ரம்பே, கோடான 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 ஜீவராசிகளை படைத்து அவைகளை எல்லாம் பராமரிக்கக்கூடிய பரம்பொருளான ரப்பே, கருணையுள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. மன்னிப்பின் இந்த மாதத்தில் உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம், மன்னிப்பினுடைய இந்த பத்தில் உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். ரப்பே, நீ எங்களை மன்னித்தருள்வாயா. அல்லாஹ்வை தவிர மன்னிப்பவன் யார் என்று உன் அருள்மறையிலே கேட்டாய். ரப்பே, நீ எங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்பே, எத்தனையோ பாவங்களை வெளிப்படையாக ரகசியமாக தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட எல்லாவற்றையும் ரப்பே நீ மன்னித்தருள்வாயா. எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக, எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. நாங்கள் செய்துவிட்ட பாவங்களினாலே, நாங்கள் செய்துவிட்ட தவறுகளினாலே, ரப்பே எங்களிடத்திலிருந்து ஏற்பட்டுவிட்ட கெட்ட செயல்கள் குணங்களினாலே துன்யாவிலோ ஆகிரத்திலோ எந்த விதமான அதாபை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே, எந்த விதமான கேவலங்களை தந்து விடாதே, எந்த விதமான இழிவையும் ஆக்கி விடாதே. யா அல்லாஹ், உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு, யா அல்லாஹ் உன்னுடைய தனிப்பட்ட பேரருளை கொண்டு எல்லா விதமான தரஜாத்துகளையும் உயர்வுகளையும் ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. எங்களை ஈன்றெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயால். நாங்கள் அறியாத சிறுபிராயத்திலே எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களுடைய பெற்றோர்களுக்கு இரு உலகத்திலும் எல்லா பாக்கியங்களையும் ரப்பே நீ வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இரு உலகத்திலும் எல்லா மேன்மைகளையும் அவர்களுக்கு நீ வழங்கி அருள்வாயா. உன்னுடைய துஆவுக்கு தகுதி உள்ள மக்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. ரப்பே, எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா. ரப்பே, எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் உறவினர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களுடைய மாணவர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயா. ரப்பல் ஆலமீன், எங்களுடைய நண்பர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ, எங்களை யார் நேசிக்கிறார்களோ எல்லோருடைய பாவங்களையும் ரப்பே நீ மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், தீனியான நல்ல காரியங்களுக்காக, இந்த தீனின் மேன்மைக்காக யா அல்லாஹ் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, நல் உதவி செய்கிறார்களோ எல்லோருடைய பாவங்களையும் ரப்பே நீ மன்னித்தருள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே, உனது அருளை நாடியவர்களாக, உனது மேலான திருப்தியை நாடியவர்களாக, உன்னுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக, உன்னுடைய கருணை நிச்சயமா எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு ரப்பே நாங்கள் இந்த சபையிலே அமர்ந்து உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். என்னுடைய நம்பிக்கையை ரப்பே நீ பொய்த்து போக செய்து விடாதே, என்னுடைய கைகளை நீ வெறுங்கையா ஆக்கி விடாதே. ரப்பே, எங்களுக்கு வலிமையான ஈமானை தாயா அல்லாஹ், எங்களுக்கு வலிமையான ஈமானை தாயா அல்லாஹ். சாலிஹான அமல்களை இன்பத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். என்னுடைய அமல்களை நியமமாக செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். ஈமானையும் இஸ்திகாமத்தையும் தந்தருள்வாயா. ரப்பே, எங்களுடைய அமல்களில் சடைவை ஆக்கி விடாதே, சோம்பேறித்தனத்தை ஆக்கி விடாதே, கவனமின்மையை ஆக்கி விடாதே. ஈடுபாட்டோடு செய்வதற்கு நசீபை தருவாயாக, இஹ்லாஸோடு செய்வதற்கு நசீபை தருவாயாக, உன்னுடைய பொருத்தத்தை நாடி செய்வதற்கு நசீபை தருவாயாக. அற்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்காக, யா அல்லாஹ் உலகாதாய நோக்கங்களுக்காக, மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, வேறு வேறு காரணங்களுக்காக எந்த நற்காரியங்களை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து உன்னுடைய திருப்தியை நோக்கமாக கொண்ட உன்னதமான ஒரு வாழ்வை ரப்பேன் எங்களிடத்தில் தந்தருள்வாயா. ஐங்கார தொழுகைகளை நியமமாக நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் எங்களுடைய குடும்பத்தாரும் பேணுதலாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். தொழுகையில் என் கண்குளிர்ச்சி என்று சொன்னார்களே, அன்றைய கண்குளிர்ச்சியை ரப்பேன் எங்களுக்கும் ஏற்படுத்தி அருள்வாயாக. பரலான கடமைகளோடு சுன்னத்தான நபிலான வணக்கங்களையும் பேணுதலோடு நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயாக.
ரப்பே எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. எல்லா விதமான பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், கெட்ட குணங்கள் அனைத்தை விட்டு பாதுகாப்பாயா. பெருமையை விட்டும் பாதுகாப்பாயா, பொறாமை விட்டும் பாதுகாப்பாயா, பேராசை விட்டும் பாதுகாப்பாயா, புறம் பேசுவதை விட்டும் பாதுகாப்பாயா, யாரையும் தேவையில்லாமல் தவறாக எண்ணுவதை விட்டும் பாதுகாப்பாயா, மற்றவர்களை தேவையில்லாமல் கேலி செய்யக்கூடிய நிலையை விட்டு பாதுகாப்பாயா. ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு எல்லா நல்ல சிறந்த அமல்களையும் எங்களிடத்தில் தந்தருள்வாயா. எங்களுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெறக்கூடிய வழிகளை ரப்பே நீ எங்களுக்கு லேசாக்கி அருள்வாயா. எங்களுக்கு நீ என்ற ஹயாத்தை தந்தருள்வாயா. ரப்பே நீ எப்பொழுது நாடுகளாயோ அதோடு இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும் ரஹ்மானே. ரப்பே எங்களுக்கு நீ இந்த ஹயாத்தை தருவாயாக. எங்களுடைய ஒவ்வொரு மூச்சு உன்னுடைய கருணையை கொண்டுதான் ஏற்படுகிறது. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாள் என்பது உன்னுடைய அன்பை கொண்டு ஏற்படுகிறது. யார் நீ இந்த வாழ்நாளும் நல்ல அமல்களும் செய்கிறார்களோ வாழ்க்கையில் பாக்கியமானவள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். எங்களுக்கு நீ இந்த ஹயாத்தை தந்தருள்வாயாக. சாலிஹான அமல்களை தருவாயாக. ஆளும் காலமெல்லாம் ஆபியத்தோடு எங்களை வாழ செய்தருள்வாயாக. சிறிய பெரிய நோய்களில் நாங்கள் அகப்பட்டு விடுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பே எங்களை பாதுகாத்தருள்வாயாக. ரப்பே உனது மேலான கருணை ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ்வே எங்களுக்கு நீ என்ற ஹயாத்தையும் நிறைவான ஆஃபியத்தையும் இறையச்சம் உள்ள வாழ்க்கையையும் வேண்டுதலான வாழ்க்கையையும் வரக்கத்தான ஹலாலான ரிசுக்கையும் விசாலமான ரிசுக்கையும் எங்களுக்கு தந்தருள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே, கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, சங்கையான இந்த ரமதானை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நீ நசீபை தந்தாயா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ரமதானில் வாழ்ந்த எத்தனையோ பேர், சிறிய வயதுள்ளவர்கள் பெரிய வயதுள்ளவர்கள் எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு விடை பெற்று விட்டார்கள். ஆனால் இந்த ரமதானை சந்திப்பதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை தந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ரமதானில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கிறாயோ நிறைவாக அவைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. சங்கியான லைலத்துல் கத்ருடைய நசீபையும் அல்லாஹ்வே, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அருள்மறையிலே சொன்னாயே. இந்த லைலத்துல் கத்ருடைய முழுமையான பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நசீபை தருவாயா. ரப்பே, இதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கு இவைகளை எல்லாம் பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். ரப்புல் ஆலமீனே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு விசாலமான ரிசுக்கை, ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்புல் ஆலமீனே, விசாலமான ரிசுக்கை தந்தருள்வாயா. ஹராமான எல்லா ரிஸ்கை விட்டு பாதுகாத்தருள்வாயா. நீ தந்தவைகளை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய உயர்ந்த நல்ல எண்ணங்களை எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்பே, நீ தந்தவைகளை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய உயர்ந்த நிலை எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்பே, கடன்களை விட்டு பாதுகாப்பாயா. நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயா. வறுமையை விட்டு பாதுகாப்பாயா. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு பாதுகாப்பாயா. ரப்பல் ஆலமீனே, உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு பாதுகாப்பா. நீ எப்பொழுதுமே எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய். எங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த பேர் உணர்வோடு எங்களை வாழ செய்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ள ரஹ்மானே, ஆகவே விசாலமான ரிசுக்கை எங்களுக்கு தந்து நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்திலே அவைகளை ஆக்கிக் கொள்வதற்கும் நல்ல காரியங்களிலே நாங்கள் செலவழிப்பதற்கும் நீ பொருந்திக் கொள்ள காரியங்களிலே செலவழிப்பதற்கும் எங்களுக்கு நசீபை தருவாயா. ரப்பே, நசீபை தருவாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருவாயா. மக்பூலான ஹஜ்ஜை தந்தருள்வாயா. சாலிஹீன்களோடும் வலிமார்களோடும் நல்லோர்களோடும் சேர்ந்து நாங்கள் ஹஜ்ஜை செய்வதற்கு, மக்பூலான மக்ரூரான ஹஜ்ஜை செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒளி பொருந்திய திருப்பட்டணத்திற்கு நாங்கள் சென்று, யா அல்லாஹ், எங்களுக்காக தங்களை அர்ப்பணித்த, எங்களுக்காக தங்களை அர்ப்பணித்த, இந்த உம்மத்தின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்த, நாளை ஒவ்வொரு ஆத்மாவும் நப்சி நப்சி என்று சொல்கின்ற நேரத்தில் யா உம்மத்தி என்பதாக எங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய எங்கள் நாயகத்திற்கு முன்னால் என்று அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்வதற்கும் அவருடைய பதில் சலாமை நாங்கள் பெறுவதற்கும் எங்களுக்கு நசீபை தருவாயா. ஒளி வருந்தி அவருடைய திருமுகத்தை நீ எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயா.
ஒளி வருந்தி அவருடைய திருமுகத்தை நீ எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எல்லா விதமான கவலைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. ரப்பல் ஆலமீன், எங்களுடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிம்மதியை தந்தருள்வாயா. ரப்பே, நிம்மதியை தந்தருள்வாயா. எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்ததற்கு பின்னாலும் மனமுடிக்காமல் ஆண் பெண் குமர்களுக்கெல்லாம் பொருத்தமான நல்ல ஜோடிகளை இருப்பேன் ஏற்படுத்தி அருள்வாயா. கண்ணியமான இடங்களிலே பொருத்தமான நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி அருள்வாயா. மனமுடித்த மணமக்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து விட்டு கொடுத்து அந்த குடும்பத்திலே சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ரப்பே நசீபை தருவாயா. ரப்பே, சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நசீபை தருவாயா. சாலிஹான சந்ததிகளை அவர்களுக்கு நசீபாக்கி அருள்வாயா. தாய்மார்களில் யார் கருவுற்றிருக்கிறார்களோ சாலிஹான பாக்கியமான மக்களை அவர்கள் யா அல்லாஹ் சுகமாக பெற்றெடுப்பதற்கும் ரப்பே நசீபை தருவாயா. ரப்பே நசீபை தருவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே எல்லா நிலையிலும் நிம்மதியை தந்தருள்வாயா. எல்லா விதமான பிணக்குகளை விட்டு பாதுகாப்பாயா. உறவுகளை பேணி வாழும் நசீபை தருவாயா. உறவுகளை இணைந்து வாழ்வதற்குண்டான நசீபை தருவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, சிறந்த கல்வி ஞானத்தை தாயா அல்லாஹ். பயனுள்ள கல்வி எங்களுக்கு அதிகப்படுத்து ரஹ்மானே. சிறந்த கல்வி ஞானத்தை தாயா அல்லாஹ். எந்த சிறந்த கல்வி ஞானத்தை கொண்டு சிறந்த துன்யாவும் சிறந்த தீனும் சிறந்த ஆகிரத்தும் கிடைக்குமோ அத்தகைய பயனுள்ள கல்வி எங்களுக்கு நீ அதிகப்படுத்தி அருள்வாயா. சாலிஹான் அமர்களை செய்வதற்கு நசீபை தருவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு எங்களுடைய பிள்ளைகளில் யார் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் ஓதி கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு தீட்சண்யமான நல்ல அறிவை கொடுத்து சிறந்த விளக்கங்களை கொடுத்து நல்ல படிப்பதற்கு அவர்களுக்கு நசீபை தருவாயா. யா அல்லாஹ், அவர்கள் தேர்வுகள் எழுதுகின்ற நேரத்திலே சிறப்பான முறையில் அதை எழுதி அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் ரப்பே நசீபை தருவாயாக. யார் வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ பொருத்தமான நல்ல வேலைகளை அவர்களுக்கு நீ ஏற்படுத்தி அருள்வாயா. ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தார்களிலும் மக்களிலும் உறவினர்களிலும் யார் யார் வெளிநாடுகளிலே பணிகளுக்காக சென்றிருக்கிறார்களோ, வேலைகளுக்கு சென்றிருக்கிறார்களோ, எந்த விதமான விபத்துகளிலும் அவர்கள் ஆட்பட்டு விடாமல், எந்த விதமான சோதனைகளிலும் அவர்கள் அகப்பட்டு விடாமல் ரப்பல் ஆலமீனே ஹலாலான சம்பாத்தியத்தை அவர்களுக்கு விசாலமாக்கி தருவாயா. ரப்பே, எங்கள் எல்லோருக்கும் உயர்ந்த குணங்களை தருவாயா. நல்ல பண்புகளை தந்தருள்வாயா. ரப்பே, எங்களுடைய நஃப்ஸிடத்தில் எங்களை தில்லத்தானவர்களாக, எங்களுடைய நஃப்ஸிடத்தில் எங்களை சாதாரணமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. மக்களிடத்தில் எங்களை கண்ணியமானவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் அறிந்து அறியாத எல்லா நல்ல பாக்கியங்களையும் ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. நாங்கள் உன்னிடத்தில் கேட்கும் பாக்கியங்களையும் தருவாயாக. கேட்காத பாக்கியங்களையும் தருவாயாக. எங்களுக்கு கேட்க தெரியாத பாக்கியங்களையும் ரப்பே உனது மகது பதிலை கொண்டு நீ தந்தருள்வாயாக. ரப்பல் ஆலமீனே, உண்மையான வெற்றி என்பது நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நினைவிக்கப்படுவதுதான் என்று உன்னுடைய அருள்முறையிலே நீ சொன்னாய். உலகத்தினுடைய மோகத்திலே, உலகத்தினுடைய இன்பங்களிலே, உலகத்தினுடைய நேசத்தில் ரப்பே அதை பற்றி கவனம் எங்களுக்கு குறைவாக இருக்கிறது ரஹ்மானே. கருணையும் இரக்கமுள்ள ரப்பே, கருணையும் இரக்கமுள்ள ரப்பே, எங்களுக்கு சிறந்த துன்யாவையும் தாயா அல்லாஹ், சிறந்த ஆகிரத்தையும் தாயா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆஃபியத்தையும் இரையச்சமுள்ள வாழ்க்கையும் எங்களுக்கு தந்தருவதோடு வரக்கத்தான ஹலாலான விசாலமான ரிசுக்கை விஸ்தீரணமாக்கி தந்தருவதோடு என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே ரப்பே எந்த விதமான கலக்கமோ, எந்த விதமான பயமோ, எந்த விதமான திடுக்கமோ, தேவையில்லாத கவனங்களோ இல்லாமல் ரப்பே உன்னுடைய மேலான தவஜ்ஜுவோடு கலிமத்து தௌஹீதை நாங்கள் மொழித்தவர்களாக, உன்னுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் நிரப்பமாக தேடிக்கொண்டவர்களாக, எங்கள் உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்காட்சியை நாங்கள் கண்டவர்களாக, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்றவர்களாக, உன் அடியார்களுக்கு நீ தயாரித்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எல்லாம் எங்கள் கண் முன்னால் கண்ட நிலையிலே ரப்பே உன்னை சந்திக்கும் நசீபை தந்தருள்வாயா. ரப்பே உன்னை சந்திக்கும் நசீபை தந்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயா. என்னுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை நீ பாக்கியமாக ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட எங்களுடைய ரகசியமான அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி அருள்வாயா. தனிமையிலும் நாங்கள் உன்னை பயந்து வாழ்வதற்கு, தனிமையிலும் நாங்கள் பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு
எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் கையேந்த முடியும்? நாங்கள் கேட்க தகுதி உள்ள உன்னிடத்திலே, கேட்க தகுதி உள்ள உன்னிடத்திலே உன் அடிமைகளான நாங்கள் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே பாக்கியமான இடங்களிலே நின்று அல்லாஹ்வே உன்னிடத்தில் நாங்கள் யாசிக்கிறோம். கருணையுள்ளவனே, இரக்கமுள்ளவனே, எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தையோ உன்னுடைய அதிருப்தியோ எங்கள் மீது நீ ஆக்கிவிடாதே. இதை தாங்குவதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை ரப்பே. கருணையுள்ளவனே, உன்னுடைய மேலான இரக்கத்தை எங்கள் மீது ஆக்கி அருள்வாயா ரப்பே. எங்களுக்கு உன்னுடைய மேலான பொருத்தத்தை என்றென்றும் நசீபாக்கி அருள்வாயா. என்னுடைய துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்தருள்வாயா. யார் யார் இங்கே என்னென்ன தேட்டத்தோடு வந்திருக்கிறார்களோ, என்னென்ன ஹாஜத்துகளோடு வந்திருக்கிறார்களோ, எல்லோருடைய தேவைகளையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டாலும் உன்னுடைய ஹசானாவில் எதுவும் குறைந்து விடாது. உன்னுடைய ஹசானாவில் எதுவும் குறைந்து விடாது ரஹ்மான். அல்ல குறையாத ஹசானாவிற்கு சொந்தக்காரன் நீ ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்த அறியாத எல்லா நல்ல பாக்கியங்களையும் உனது மகது முதலை கொண்டு ரப்பே நீ சன்மானமாக தந்தருள்வாயா. எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியர்களாக ஆக்குவாயா. எங்களிலே வயது முதிர்ந்த பெரியவர்களை கண்ணியமானவர்களாக ஆக்குவாயா. அல்லாகவே அவர்கள் உடல்நிலை பலகீனத்தினாலும் நோய் நொடிகளினாலும் சிரமப்படக்கூடிய எங்களுடைய பெரியவர்களுக்கு உன் பலத்திலிருந்து வலிமையையும் ரப்பே ஆற்றலையும் நீ தந்தருள்வாயா. கருணை இல்லவனை அவர்களை கண்ணியமானவர்களாக ஆக்குவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய தாய்மார்கள், அருமையான எங்களுடைய தாய்மார்கள் வீட்டினுடைய பணிகளையும் அவர்கள் பார்த்து கொண்டு மற்றவர்களுக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து கொண்டு அல்லாகவே தங்களுடைய காரியங்களை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கு ரப்பே நீ எல்லா பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. அல்லாகவே எல்லா மேன்மைகளையும் தந்தருள்வாயா. உடைய சிறுவர் சிறுமியர்களையும் அவர்களை ரப்பே எதிர்காலத்திலே அவர்களை பாக்கியம் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயா. என்னுடைய வாலிபர்களை எல்லாம் நல்லவர்களாக ஆக்குவாயா. வழிகட்ட எந்த கூட்டங்களில் அவர்கள் ஆகுவதை விட்டும் அல்லாகவே நீ பாதுகாத்தருள்வாயா. உன் அருள் பெற்ற சாலிஹீன்களும் வலிமார்களும் நல்லவர்களும் எந்த ராஜமாட்டையில் நடந்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த பாதையில் எங்களையும் அவர்களையும் நீ ஆக்கி அருள்வாயா. ரப்பே, எங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் விசேஷமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. சங்கையான இந்த ரமலானுடைய கண்ணியத்தினால் ரப்பே நீ கபூல் செய்வாயா. மேன்மையான உனது குர்ஆனின் பொருட்டினால் கபூல் செய்தருள்வாயா. சங்கையான பத்ரீன்களுடைய பொருட்டினால் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.